வெல்கம் டு டோஷி டாக்ஸ். ஒரு செடி அது ரோட்டில் இருக்குது, பட்டு போயிடுச்சு. இந்த பட்டு போன செடியை தினமும் 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே பட்டு வாடி 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 அப்படி தொங்கி போயிடுச்சு. அப்போது ஒரு நாள் கொஞ்சோண்டு மழை பெய்யுது. அப்போது அந்த செடி டிசைட் பண்ணுது, அந்த வேர் நான் இன்னும் மண்ணில் உயிர் போட பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக இந்த செடி மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நரிஷ் பண்ணி அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ப்ளூம் ஆகுது. அந்த செடி மறுபடியும் பச்சையாகுது, செடி மரம் ஆகுது, மரம் நிறைய பூ பூக்குது, காய் காக்குது, கனி ஆகுது. இத்தனை நாள் அந்த பட்டு போன செடியை நோட்டீஸே பண்ணாதவங்க அது செடி ஆகும்போது, மரம் ஆகும்போது, அது நிழல் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்வாசமாக அதை கடந்து போகிறாங்க. இப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்க, வாவ் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம நினச்சிப்போம் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்க நல்லா இல்லை, நம்ம இப்படி ஆகிட்டோம், நம்ம இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்லேயோ இல்லை ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ நம்ம எப்படி நம்மளை போய் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்க பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிறதே இல்லை. எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. எப்படி அந்த செடி பட்டு போனப்போ யாரும் கண்டுக்கலையோ, 100, 1000, 1,00,000 பேர் போய்கிட்டே இருந்தாங்களோ, அதே போல் இந்த சொசைட்டியில் நீங்கள் இத்தினோண்டு ஒரு இடத்துல இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. உங்களை தினமும் உங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்டுக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர். அதனால் இவங்களெல்லாம் பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் டேக் யோர் டைம், பட் ஹீல் ஆகுங்க. தேவையான விஷயங்களை பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளூம் ஆகும்போது, நீங்கள் க்ளோ ஆகும்போது இந்த சொசைட்டிக்கு நல்லா தெரியும். பட்டு போன யாரையும் பெருசாக இந்த சொசைட்டி கண்டுக்கிறதே இல்லை, பளிச்சுன்னு இருக்கிறவங்கள தான் கண்டுக்கும். பளிச்சுன்னு ஆகிறதுக்கும் பட்டு போகிறதுக்குமான இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். நடுவில் இந்த கேப்பில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஜேர்னியை நோக்கி எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.